Okay, nothing. Today we'll talk about Tamil. Okay, இன்னைக்கு நம்ம unspoken social rules பத்தி பேசப்போம். Unspoken social rules னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தற்கொலை மாதிரி பாக்குறீங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். சொல்லு பரவாயில்ல. நீ சொல்லு, நான் தற்கொலை. unspoken னா எப்படின்னா your behavior itself should completely change when you're going to a different environment. Okay. Nothing bro. I got it. You got it no. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து அன்ஸ்போக்கன் அது வந்து அன்ஸ்போக்கன் சோஷியல் ரூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது வந்து சில ரூல்ஸ்லாம் நீங்க ஏன் ஃபாலோ பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, ஆனா அது வந்து ஒரு முக்கியமான புரோட்டோகாலா இருக்கும் அந்த ஏரியால. Exactly, that's what I also said. Yeah, but I'm saying in Tamil. Okay. Oh yes daddy. PVR அவனை பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். பட் இந்த PVR வீடியோ வராது. அன்ஸ்போக்கன் ரூல் மேபி அது வரலாம். அவன் ஒரு லூஸ் குத்தி தான். அவன் பத்தி நிறைய அன்ஸ்போக்கன் ரூல் அவனே வச்சுக்கிட்டு நமக்குலாம் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பாக்கெட்ல வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு அவன் பாக்கெட்ல ரொம்ப என்ன சொல்றது அத்தாரிட்டியோட கை விடுவானா, இன்னும் ப்ரோ எடுங்க அப்படின்னு ரொம்ப உரிமையா இருறா கொஞ்சம் அப்படி மாட்டாங்க. அதாவது எப்படின்னா அங்க தண்ணி வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும், அந்த அந்த பிவிஆர் செக்டார்க்குள்ளே இருக்கும். நீ தேடி கண்டுபிடிக்கணும். உனக்கு ரொம்ப தலைக்கடிக்க வேற ஏன்னு தெரியாது. பிவிஆர் ஒரு வாட்டி போகும்போது எனக்கு சமயம் தலைக்கடிக்கும். தண்ணி பாட்டில் அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமையில 50 ரூபா விற்பான். நான் 20 ரூபாய்க்கு வெளியே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிப்பேன், பெரிய வாட்டர் பாட்டில். அவன் வந்து சின்ன பெட் பாட்டிலே 50 ரூபாய் விற்பான். ஓகேவா, சுத்தி தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் எங்கேயாவது இருக்கும். இன்னொன்னு அந்த ட்ரிங்கிங் வாட்டர் கண்டுபிடிச்சாலுமே அங்க டம்ளர் இருக்காது. ஓகேவா, இன்னும் மாதிரி குனிஞ்சு அந்த லெவலாக வந்துட்டு எங்க ரெஸ்ட் ரூம் இருக்கோ, அதாவது ரெஸ்ட் ரூம் லைன்ல நிப்பாங்கல, அது பக்கத்துல நீ வந்து குடிக்கிற அந்த இது மாதிரி இருக்கும். அந்த அது என்ன கான்செப்ட் பேரு, நீ அழுத்திட்டு நீ வாய் ப்ளோ ஜாப் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அது எப்படின்னா உள்ள யூரின் போற நீ வாய் குடிடா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்னா எனக்கு உள்ள ஒருத்தன் நீ 50 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கல, உள்ள போறவன் யூரின் வாங்கி குடின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் எனக்கு மீனாச்சு. ஆரோ ஹப்லாம் லிட்டரலா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஆரோ ஹப்ல எனக்கு சில டைம்ல தோணும் இப்படி குனிஞ்சு நான் குடிச்சிட்டு இருப்பேன், உள்ள இருந்து யாரோ அடிக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதுதான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நீ அந்த டிஸ்கஸ் ஃபீல தவிர்க்கிறதுக்காகவே நீ போயிட்டு 50 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிடலாம். உண்மையிலே மேபி அதுக்காகவே அது வச்சிருப்பான். அதுக்காக அவன் வைக்கிறான். ஓகேவா, அவனுக்கு வேற எதுக்கு அவன் அப்படி பண்ணும். சில பிவிஆர்லாம் வந்துட்டு இதுலாம் அண்ணா நகர் பிவிஆர்லாம் வந்துட்டு விஆர் பிவிஆர்ல வந்துட்டு உனக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வச்சிருப்பான், ஐ மீன் டம்ளர் மாதிரி வச்சிருப்பான். அவன் கூட பரவாயில்ல, ஆனா அவனுமே கெஸ்ட் பாக்கெட் தான் வச்சிருப்பான். குடிச்சாலுமே இன்னொரு யூரின் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து பிவிஆரோட கான்செப்ட் வந்து எப்படின்னா நம்ம ஸ்கூல் கான்செப்ட் மாதிரி தான். ஒரு ஃபீஸ் பே பண்ணிட்டு அங்க போய் நம்ம மேம் எல்லாத்தையும் திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ வந்து படம் பார்க்க காசுலாம் கொடுத்துட்டு, ஆனா அது அவன் வீடு, அவன் எத்தர்ச்சிக்கா இருப்பான். அவன் ஸ்கிரீன்ல ஓரமா ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்கும், போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. லைட்டை போட்டே படத்தை போட்டுருவானுங்க, கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, சவுண்ட் வராது. இந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் சவுண்டே வரல. அவனுங்க என்ன நினைச்சிட்டானுங்க, எங்க தியேட்டர்ல உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்கு ஓகே புதுசா ஒரு அப்ரோச் போலன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஏதோ டைட்டில் ட்ராக்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேவா, கமலோட அந்த மூஞ்சி வச்சுதான் டைட்டில் ட்ராக்லாம் வரும். அப்ப பாட்டு வரும்ல, அது எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் படம் போறோம்னாங்க. ஓகே, இத அப்ரோச் போல பார்த்தா டைட்டில் ட்ராக்லாம் முடிஞ்சிருச்சு. ஒருத்த பேசிக்கிட்டு இருக்கான், டயலாக் சவுண்ட் டேய் நிறுத்துங்கடா ஒரு நிமிஷம் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது அதுக்கப்புறமா அவன் ஹேண்டில் பண்றதே ரொம்ப லெத்தஜிக்கா இருக்கும்டா. அதாவது நம்மளே லேட்டா தான் போவோம் 20 நிமிஷம். ஓகேவா, அவன் ஒரு போர்டு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு விடுவான். கேட்டா கிளீனிங் அண்டர் ப்ராசஸ் ஒரு போர்டு போட்டு வச்சிருப்பான். ஓகேவா, அதாவது சொன்ன டைமிங்க்கு படத்தை போடவே மாட்டான். அதுதான் மேட்ரு. இதுல வந்துட்டு அந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப பொலைட்டா பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதாவது இத கேட்கவே மாட்டாங்க. யாரு நம்ம போய் கேட்கலாம், நான் பேப்பர்ல ப்ரோ நான் சும்மா தான் வந்திருக்கேன் அப்படின்னு. நீயும் காசு கொடுத்து தான் நான் படம் பார்க்க முடியும். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஊர்ல இருந்து வந்தான். அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பிவிஆர்ல பார்க்க வரான் படம். சவுண்டு அவனுக்கு வந்துட்டு கேஜிஎஃப் அவன் ஊர்ல பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட கேஜிஎஃப் 1 பார்த்தான். கேஜிஎஃப் 2 இங்க பார்க்க வந்தப்போ வேற லெவலில் இருக்க போது. பிவிஆர் 220 ரூபா டிக்கெட், நான் 100 ரூபாய் டிக்கெட்ல பார்த்தவங்க அங்கேயே செமையா இருக்கும். வந்துட்டு அவன் வந்து இன்டர்வல்ல தேடிட்டு இருக்கான். என்ன தேடிட்டு இருக்கான்னு கேட்டா, இந்த சவுண்டு இது போடுவாங்கல்ல, அந்த ரூம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கான். அவன் எங்க ஊர் நினைச்சிட்டான் போல, நேரா போய் உள்ள சண்டை போட்டு சவுண்ட் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணா இத்தனைக்கும் நான் வந்து இறங்கி போய் 2 தடவை சொல்லிட்டு வந்தேன், லைட் ஆஃப் பண்ண எவனுமே எந்திரிக்கல. அந்த இருக்கிறது சின்ன ஸ்கிரீன் இருக்குல்ல,
யாரும் வர மாட்டானுங்க. எல்லாம் மலையாளத்தனம் வேற ஓகேவா, அவங்க நான் பேசுறதும் புரியுதா இல்லையா வேற தெரியல. ப்ரோ லைட் போடணும்னா எந்த அப்படின்றானுங்க. டேய் சரிடா, நான் நடுவில் வேற உட்காந்துருக்கேன்னா எல்லாரையும் தாண்டி எரிச்சு போயிட்டு நான் கேட்டுட்டு வர 2 தடவை நான் போய் கேட்டேன். ஒரு 2வது போகும்போது கூட ஒருத்தன் வந்தான், பரவாயில்ல. ஆனா அவனுக்கு 25 நிமிஷம் தான் லைட் ஆஃப் பண்ணுவேன், அது வரைக்கும் நீ பாருங்க தான் போட்டாங்க. அவனுக்கு அதான் ரொம்ப லெத்தாஜிக்கா. இவனுக்கு எனக்கு என்னன்னா எப்படி இத்தனை பேர் கொஸ்டினே பண்ணாம இருக்கானுங்க இவனுங்க. நான் நீ மத்த தியேட்டர்லாம் நான் எத்தனையோ தியேட்டர் பார்த்திருக்கேன், கத்துவானுங்க ஏதாவது பண்ணுவாங்க, யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. பிவிஆர்ல எவனுமே எந்திரிக்க மாட்டான். சீட்டு எல்லா பிவிஆர்லயும் நம்ம பாத்துருக்கோம், வேற எவனுமே ஒருத்த கூட எந்திரிக்கவும் மாட்டான். என்ன இப்போ அந்த இடத்துல நீ பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீ பண்ற தப்பா கரெக்டா இல்ல இவனு நீ ரொம்ப இன்டீசென்ட்டா பிஹேவ் பஜாரி ஆக்சுவலா நீ என்ன ஃபீல் பண்றது ஒண்ணு, அதாவது உங்க சக ஆடியன்ஸே வந்துட்டு நீ ஏத்துறீங்க அப்படின்றோம். அப்படி நம்ம ஃபீல் பண்ண வச்சுக்கோங்க. வாட்டா உங்க சத்தமா கத்துறேன் புட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். One time I went to some 2 films I went. One I went 2 months previously, then after 2 months I went again. Then they were like new prices அப்படினு போட்டாங்க. New prices அதிகமாயிட்டே போகுது, கீழலாம் வரல. Before when I came it was 500 for that bucket popcorn, something like that. Next time they were like new prices with new flavors, something like that. 700 rupees bro. not funny எழுதிறாங்க இதெல்லாம். So sad, it's frustrating. நீங்களா support ஏன்னா support this is not sport sir, this is bullying group, I'm telling you. Nice. இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலா உனக்குமே ஒரு அன்ஸ்போக்கன் சோஷியல் இஷ்யூ இருக்கு. உன்னை புள்ளி பண்ணுவாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணாங்க. Exactly, இங்க வரும்போது நான் mentally prepare ஆயிட்டு தான் வரேன் தெரியுமா. Who is bullying you? பட் ஆனா மதுக்கு you only are bullying me bitch. அடுத்து வந்து இந்த பப் யாரெல்லாம் போயிருக்கீங்க guys? அப்படிங்க. பப்ல வந்து ஒரு சில அன்ஸ்போக்கன் ஷூஸ் போட்டு unspoken இல்ல pub you have to why I'm asking why they say I'm not telling you. I'm asking why. இப்போ நீ வந்து ஒரு வர்க்குக்கு போற, வேலைக்கு போற, ஃபார்மல்ஸ்க்கு போறனா ஓகேவா, நீ ஷூ போடணும், இதெல்லாம் குடிக்க போற, டான்ஸ் ஆட போற, எதுக்கு ஷூ? யார நீ அந்த கம்பேர் பண்ண நினைக்கிற? புரியல. நீ இப்ப செருப்பு போட்டு போறதுனால யாரும் சாரி நான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் போதையை ஆல்ரெடி மட்டையா இருப்பான், நீ ஷூ போட்டு வந்ததுனால ஒரு டிஸ்கஸ்டிங்கா பாக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பமே இருக்காது. அவன் தடவை வந்துருப்பான். Actually ஓகேவா, நாங்க ராஜியோட ஷூட்க்கு போனோம்ல ஒரு நாள் ஈவென்ட், ஓகேவா, ராஜியோட ஷூட்க்கு that day we were all like this normal people only. All other people were coming, they were all wearing like high heels, proper shoes, that this and all that. I think they saw our batch or something. Usually they let us in, okay, they let us into the main area, but then this time I don't know, because they saw our group, they were like we will not give you stamp to go inside, there are other bar sort of a thing, you go eat food there and you go home அப்படினு என்னமோ சொன்னாங்க. ஏன் that's exactly what I'm saying. பாக்க டீசென்ட்டா இல்லனா we were having யாருக்காக fair enough I guess seeing you I was looking nice only. Later I only went and I spoke பட் to them. யாருக்காக அதான் இது எதுக்காக இந்த ரூல் எதுக்காக போறாங்கன்றது. Later I went and I spoke to those guys who were giving us stamp saying, see, we made a reservation and all that, why are you not letting in? They were like, come at 9:30 we will give you. Then I was like, but why not now? He's like, it's full. Otta, you're sending everybody inside, everybody who comes, but still you're not giving us. Then 9:30 we went. I was like, see, you said you will give us stamp. Please give us, we want to go inside. That time they gave us. இப்ப கெஞ்சிருக்க சிங்கமா. ஆமா, அங்க வேலை பண்ணணும். We went to work, we did not go to drink that day. It's fun, it's not you deserve it. Thank you. ஆக்சுவலா அது நான் போயிட்டு இருந்த டைம்லயும் ஜாக்கெட் போட்டு போக கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கும். உடனே ஃபன் பண்ற கிடையாது. சரி ஓகே சப்போர்ட் பண்றேன். நீங்க புரிஞ்சுக்கணும், உனக்கு அன்ஸ்போக்கன் சோஷியல் லெதர் ஜாக்கெட் சொல்லுங்க. லெதர் ஜாக்கெட் போட்டு போக கூடாது. Maybe the fire that they put in drinks and all that was something. I like that bro. உள்ள போறதே இல்ல. ஜாக்கெட் போட வேற என்னடா செக் பண்ணுவாங்க? நீ உன் ஊர் குக்கிராமத்துல இருக்க ஏதோ பப்புக்கு போயிட்டு வந்து சென்னை எல்லாம் எங்கேயுமே இன்னும் சொல்ல மாட்டேன். டிமெரிடியன்ல ஜாக்கெட் போட்டு அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு ஈவென்ட் நான் போனேன், அது வந்து இது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் எடுப்பாங்க. இவன் ஜாக்கெட் போட்டு கீழே செருப்பு போட்டு போயிருப்பான், பக்கம் செருப்பு போட்டு போயிருப்பான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, அடுத்தது வேற எங்க பாருங்க. அதே மாதிரி பப்புக்கு போனா யூ ஷுட் spend this amount minimally 1500. They will look at you and decide whether you are worth spending or not. That's what happened.
they will see, oh, this person will spend 10,000 rupees tonight. அந்த dress பார்த்தாலே அவங்களுக்கு என்னமோ உள்ள இருந்து I think they will know us. ஆர்கேசம் Okay, shots go inside bro அப்படின்றாங்க புரியல. Yeah, they won't say, but there is that they will see you from top to bottom, they will judge you, they will see, and then only they will see. And அதான் அந்த மினிமல் அமௌண்டா ஒரு 3,000 4,000 ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு புரோட்டோகாலாவே இருக்குது. இல்ல அப்படி எல்லாம் இல்ல, நாங்க போயிட்டு பேசவே இல்ல அவனுக்கு. நான் வந்து ஜெட்டலா பேசிட்டு இருக்கேன்டா, அது கேவலமா ஒருத்தன் பாப்பான்ல. அதான் நீ உள்ள வந்துட்டு எவனும் எதுவும் வாங்காம போறீங்களே அப்படி என்ன உள்ளே உள்ள நீ எப்படி அஃபீல் பண்ணுவ? அப்பா உன்னை வந்து உள்ள விடாம கெஞ்சில தான் போனா அது கெஞ்சி சரி ஓகே போனால அங்கே பண்ணி அவன உள்ள போய்டா. எங்கயோ போனா பேர் நான் இப்போ பப் இல்லாம வேற என்ன பிளேஸ்ல வந்து you have cafe. My problem is cafe. Okay. Why I have கஃபேல நான் நம்ம போன கஃபேவே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நம்ம உள்ள உட்காரல. அதனால தான் நம்ம உள்ளே உட்காரல. So it's become so fancy nowadays. It's so scary to go. And in the cafe வந்து they have the sunset rule where you have to wait for like half an hour for each food. Okay வா? நீ டெஃபினட்டா அதாவது அவனுங்க கன்சர்ன் என்னன்னா நீ கப்பலா தான் வருவ. ஆமா நீ கப்பலா தான் வருவ. வந்தினா நீ பேசிட்டு பேசணும். நான் அது வரைக்கும் சமைச்சிட்டு இருக்கேன். டேய் நான் தனியாவே வரேன்டா. நான் சும்மா உட்கார்ந்து இருக்கேன். ரொம்ப பேசிக்கான ஃபுட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கேட்டிருப்பேன். அவன் அந்த போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எடுத்துறா 10 நிமிஷத்துக்கு எடுத்து half an hour அவன் அப்பதான் உருளைக்கிழங்கு வாங்க போயிருப்பான். போயிட்டு வந்து உரிச்சி சோ போட்டு அது தெரியல. அது எல்லா பெரிய கஃபேலயுமே அது நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல அது ஒரு கல்ச்சராவே எடுத்துட்டு வராங்க. பெரிய கஃபேனா அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி. பெரிய கஃபேலாம் அப்படிதான் இருக்கணும் அது வீடு. I am saying okay, even if it's பெரிய cafe, you are going for something casual, you are going for work also, you need to dress up and only go. That appearances are becoming important, that's all. நீ சாப்பிட போல மெக்டில போய் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அது வந்துட்டு மெக்டியா இல்லனா வந்துட்டு இந்த என்ன சொல்றது ஆபீஸ் செட்டப் ஆன மாதிரி தெரியாது. எல்லா டேபிள்லயும் லேப்டாப் இந்த கஃபேலயுமே அது வந்துருச்சு. இப்போ எப்படி எல்லா இதுலயுமே வைஃபை கொடுத்துறாங்க. சோ ஈஸியா வீட்ல இல்லாம நீ வெளில வந்து செலவு பண்ணி ஏசில உட்கார்ந்துட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி வச்சிட்டு வேணும்ன்றப்ப ஆர்டர் பண்ணி அது நீ மேக்ல வச்சிருந்தேன்னு சொல்றேன். நீ வந்து மாஸ் கட்டலாம். பிரியா மேக்ல ஒர்க் பண்ணு. கூகுள் என்ன இப்ப அதான் அது புதுசா சொன்னா கெஃபேக்கு சாப்பிட வரீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா சாப்பிட வரீங்க. இப்போ நீ வந்துட்டு நார்மல் அவுட்ஃபிட்ல உள்ள போனா ஒரு மாதிரி போவானுங்க. நீ வந்து ஆஃபீஸ் அவுட்ஃபிட்ல போனா ஓகே உள்ள விட்டுறானுங்க. உனக்கு செம்ம பசி இருக்கும். நீ போய் வேற வழியில பக்கத்துல தான் இருக்குன்னா நீ அதெல்லாம் அந்த ஆப்ஷன் ஆப்டே பண்ண முடியாது. கஃபேல போய் நீ சாப்பிடுறது வந்துட்டு அது பிரையாரிட்டிலே இருக்க லிஸ்ட்ல இருக்க. கஃபே சாப்பிடுறதுக்கான பிளேஸ் இல்ல ஒர்க் பண்றதுக்கான பிளேஸ் இல்ல. Okay, we should behave in a certain way in front of our relatives. Okay wow. That is said rule only. No, that is unsaid. Your parents will not say that. They will say no, you should behave properly. People are coming home, be respectful of be respectful na like வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு வாங்க. வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு. எங்க வீட்ல தான் அப்படிதான். வாங்க ஒரு வார்த்தை சொல்லு. சொல்லிருக்கலாம்ல அப்படின்வாங்க. நான் ரிலேட்டிவ்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும். Go give for me in my house obviously because the girl problem you go immediately if somebody comes go give them glass of water and I'll ask okay do you want water abdilla illa they will ask like I will say do you want water my mother come why are you asking you should come and give water you want snacks they will say no or something why are you asking you should give அவனுங்களும் வந்து வேணாம்னு சொல்ல மாட்டானுங்க. லைக் எப்படின்னா வேணும்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா வேணாங்க அப்படின்ட்டு இல்ல அவனுங்க இப்ப குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல. சம்டைம்ஸ் வந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கோம்டா. இங்க வந்து வேணாம்னு சொல்லுவாங்க, நம்ம அம்மா குடுன்னு சொல்லுவாங்க. அவங்க வேணான்னு இங்க போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த ரிலேட்டிவ்ஸ் கூட வர குழந்தை மட்டும் தான் உண்மையா நடந்துக்கும். அது வேணா எடுத்துக்கோ இல்லன்னா ரொம்ப சீன் போடுவாங்க. but don't you think you also act like that? அவன் அதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடுவான். அவன் போனது அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடுவான். நான் இப்போ இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கே போனான்னு குடுக்குறாங்க நான் சாப்பிடுவேன். நான் அதெல்லாம் போச்சுமே போட மாட்டேன். ஓகேவா இல்ல வெளிய வந்து நம்ம அம்மா திட்டுவாங்க எப்படி நீ சாப்பிடுற அது நடக்கும். அவங்க அடியா வாங்கிருக்கேன் அதுக்கு அவன் வீட்டுக்கு சாப்பிடுறாங்க சொல்லி தான் சொல்றாங்க. அது அன்செட் ரூலா இருக்கும். ஓகேவா ஓகே நீ டாபிக் ரிலவன்ட்டா புரியுது. One time we went to our village to our relative's house. We stayed there for 3-4 days. On the party or somebody they made sambar. Okay, I really loved that sambar. She made very nicely. So when we were leaving, I was praising that sambar so much. I was like, yeah, wow, super, super. I never knew you can make sambar like that. No, I come out of the house.
My mother starts shouting, "How dare you compliment their food so much? So what? We are not giving you good food or what? Only they are feeding you. You stay there only, no? Then why are you eating?" இது வந்து பேரண்டிங்ல Parenting to it. பரவாயில்ல ஃபன்னியா தான் இருந்துச்சு. It's like இல்ல Noted. Not பண்ணிக்கோ சாய்தி. இதெல்லாம் பண்ணியாரு. வெரி சாரி வெரி ஃபன்னி. லாஃப் உள்ள பண்ணிருக்காங்க. வயிறு உள்ள வயிறு குலுங்கிட்டு இருக்கு. அந்த ஆக்டர் பேர் I'm saying that we should not compliment also other people. யா யா. Wow. ஏய் நான் யார் ரொம்ப ஜென்யூனா சொன்னேன் அவன் சொல்லும்போது பண்ணி ஆயிடுச்சு I'm also yeah, you are கரெக்டா நீ சொல்றது வந்து ஆக்சுவலா சொன்னது 100%. Funny Shahidi, start. What I should start? Relatives we finished. Yes. They need to be finished only. Okay. அடுத்து what in my family one thing is Gas privilege எல்லாம் காப்பாத்தணும் அப்படிங்கிறது. மயிறு நீ வாய் மூடிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம தாடுரிகள் கண்ணு ஓ தாடு. Okay, as a girl I tell you unspoken rules, okay? In a room full of men or if you are sitting or something, let's say I get my ஆமா அவ்வளவுதான். Let's எனக்கு வெக்கம் இல்ல அது வேற விஷயம், but generally what will happen is if you're going out they will tell us at home or they might not say also. See, they'll prepare us at home, but in public it automatically you become very aware. If you get your period or something anywhere outside, you can't tell. Class ku edachu poringa, if you say I want to go to the washroom also, you don't feel comfortable to say. You feel like, oh, we should not say it is like dirty topic, we should not they will look at me dirty or something, I don't know, it's very bad, but yeah, you can't ask. You should feel like that only. ஓகே கொஞ்சம் மாறிச்சு. Hey, I am very supportive in this thing. Every girl should tell about her period. Should put Instagram stories or WhatsApp status, because we should be aware of what you guys are going through, and we should be another. Take him away. Slap. Take him away before I do anything. Let's say you're in a public this thing. Suddenly your period comes. You can't say, okay, I'm going washroom, I'm going here. They will all be like, oh, she's so disrespectful. She's not letting other people talk and like that. It's, I'm not saying in the middle of every girl. ஃபேமிலிக்கு நடுவுல மேபி நீ இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம். Even in family, even outside also. Every girl, no matter how much pain she has, she will shut up and sit, especially when it's a social scenario. Okay, wow. Yeah, You go sit there, daddy. You go sit there. I'm first. empathizing with you with your period time. What should I do? As also you're empathizing. As if you have periods, you're talking. Motherfucker. What are the unspoken rules in a relationship that you've seen? பாத்தியா உண்மையா இருக்கணும். Hey, அது ரூல் இல்லப்பா, பேசிக். அதான் பேர் மினிமம் டேய். ஓ இவனுக்கு அதுவே கஷ்டமா தெரியல. Bro enters into a relationship, cheats immediately, leaves the relationship. டேய் அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது அப்போ. அது வந்து பேசிக் ஹியூமன் குவாலிட்டி. ஏங்க வாங்க செக் பண்ணலாம். சொன்னப்பா. உண்மையா இருக்குமா? சோ அதான் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். எப்போ பார்த்தாலும் பார்த்து தான் போறாங்க செய்யணும். பாருங்க என்ன பண்ணணும் புரியல. You know what? This is what unspoken rule. You should appreciate each other. You should say things, nice things to each other. That is bad money. unspoken எனக்கு புரியலையே. அதெல்லாம் ரூல்ஸ் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்துட்டு பேர் மினிமம். மேக்கிங் எஃபர்ட்ஸ் அப்படி பார்த்தா எல்லாமே Now you know. இல்ல அப்படி கிடையாதுனா இப்போ நீ வந்து நைட் கண்டிப்பா குட் நைட் சொல்லிட்டு That is not I don't. இந்த மாதிரியா? That is not I don't. அதாவது நல்ல ரூல்ஸ் இல்ல, தேவையில்லாத ரூல்ஸ். தேவையில்லாத ரூல்ஸ். நீ அது பண்ணல அப்படின்னா சண்டை வரும். ஓகேவா? நீ அது சண்டை வராது. அடுத்த நாள் வந்துட்டு என்ன ஆகும்னா ஒரு நக்கல் இருக்கும் ஸ்டார்டிங் கால். வாங்க சார் சொல்றா சொல்லுங்க சார், பேசு நீங்களா என்கிட்ட பேசுவீங்களா சார், அந்த மாதிரி நீங்களா பிஸி ஆல்ஸ். அந்த மாதிரி பிஸி ஆளுங்க எப்ப தெரியுமா வரும்? கால் பண்ணி இப்ப நீ திரும்ப கால் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருக்கும். கால் பண்ணிருப்பாங்க, எடுத்துக்க மட்டும் இல்ல, செகண்ட் லைன் போயிருக்கும், திரும்ப ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். அவங்க திரும்ப கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு எப்போ கால் பண்ண ஏன் திரும்ப பண்ணவே இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கால் பண்ண திரும்ப உடனே பண்ணணும்னு எதனா ரூல் இருக்கா என்ன? ஏதோ டைம் இருக்கும், ஒர்க் இருக்கும், கொஞ்சம் டிலேவா போயிருக்கும். ஆமா
அவங்க எதிர்பார்க்கறது அது வந்து ஒரு அன்ஸ்போக்கன் ரூல் மாதிரி. அப்ப கால் பண்ணா திரும்ப உடனே பண்ணி பேசணும்ன்ற மாதிரி வேலை இருக்குதா எனக்கு. அவன் தான் சமயத்தை அடி வாங்கியிருக்கான். அதுக்கு வந்து you should inform where you are going. I hate that. I hate it. I hate it. No, I hate it from the bottom of my heart. Why I should tell you with who I am, what I'm doing, everything. I'm going out. I'm I will going not be out. available. I will not be available. If I want to say if something is important, if you should know means I will tell you. Yes, I'm with these people. அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் சொல்லுவேன். Okay, I'm going with this guy. உனக்கு யாருக்கு தெரியாதவங்க நீ எதுக்கு சொல்லணும்? நீ வெளில போறனா வெளில போற முடிஞ்சிருச்சு. நான் பேர் சொல்றேன். இப்போ ஜாஷா கூட ஜாஷா சார் கூட போறீங்களா அப்படின்னு யாருக்கு அந்த நாய் பேர் சொல்லி எனக்கு என்ன யூஸ், அவளுக்கு என்ன யூஸ்? நான் எக்ஸாம்பிள் சரி. ஸோ எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அண்ட் என்னன்னா அதுக்கு அவங்க பழி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. வாண்டடாவே இதுக்காகவே குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகி கால் பண்ணி நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. ஓகேவா, நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அதுக்கு இருக்கு அன்ஸ்போக்கனா என்ன நிறைய ரிலேஷன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் டேட்ல கிஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு அன்ஸ்போக்கனான ரூல். ஆமா, என்ன இது புரியல. இல்ல தோணுச்சுன்னா பண்ணலாம், என்ன பண்ண வேணாம். அது பண்ணாதான் நீ பேசின டாபிக்னா நம்ம வந்துட்டு வேற பொண்ணு சைட் அடிக்க கூடாது, இல்ல நம்ம வந்து வேற பையனை பார்க்க கூடாது. இல்ல அதெல்லாம் ஓகேதான், அன்ஸ்போக்கன் ரூல். ஆக்சுவலா இல்ல ஃபர்ஸ்ட் டேட்ல கிஸ் பண்ண கூடாதுன்றது வந்து ஒரு பேசிக் அன்ஸ்போக்கன் ரூல். ஓகேவா, அது சொல்ல மாட்டாங்க, நீ பண்ண கூடாது சொல்ல மாட்டாங்க. Because the first date itself if you kiss na your character no character கை அப்படின்ற மாதிரி கால் புடிச்ச தைன்ற மாதிரி ஒரு டாக் பண்ணுவாங்க. உமனை செவருக்கு முத்தம் விடுவாங்களா, சிவல்ரி பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. சிவல்ரி அது என்னது அப்படின்னா? chivalry ஏன்னா டோர் ஓபன் பண்ணி சேர் அப்படி உங்க கை கால்ல நீங்க ரோட்ல போறப்போ ரைட் ஹேண்ட் சைடு அவங்கள விட்டு ரோட் சைடு சேஃப்டியா அது வந்து ரொமான்டிக்கா இருக்குன்னு இது என்ன ரொமான்டிக்கலா இல்ல. அது வந்து உட்காருங்க மேடம், மூஞ்சில உட்காருங்க. அச்சா அது ரொமான்டிக்கா. உனக்கு காசு இருக்கு அது ரொமான்டிக்கா. ஏய் சரி ஓகே. அடுத்து வேற என்ன, வேற எந்த இடத்துல வந்து உனக்கு அன்ஸ்போக்கனா சில ரூல்ஸ்? ரோட்ல வந்து ஆக்சுவலா எனக்கு இந்த பிடிக்காத ஒரு ரோட்ல யார் பேசுவாங்க, பிட்வீன் யாரும் பேச மாட்டாங்க. லவுடே கமல் வண்டி ஓட்டுறது பார்த்தாலே நீ புரிஞ்சுக்கணும், அவன் லெஃப்ட் தான் எடுக்க போறான்னு சொல்லி அவன் இண்டிகேட்டர் போட மாட்டான், கை காட்ட மாட்டான், அவர் ஓரமா ஒதுங்கி வருவார். ஓகேவா, இவன் ஒன் ஆஃப் த ஆள் தான். இவன் என்ன தெரியல, நம்ம வண்டி ஓட்டுறதுனால இப்ப நம்ம பின்னாடி உட்கார வச்சு வண்டி ஓட்டுறதுனால நார்மலா இருக்கானு தெரியல. ஃப்ரண்ட்ல போகும்போது பிரச்சனை பண்ணுவானா என்னவோ. ஓகேவா, நம்ம ஓட்டிட்டு இருப்போம், நார்மலா வருவானுங்க, அவன் இண்டிகேட்டர் போடுவானு லெஃப்ட் எதுவுமே பண்ணிருப்பான், அவன் பாட்டு வருவானுங்க, நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே திரும்ப போறாரு அப்படின்னு சொல்லி. இது அன்ஸ்போக்கன் ரூல். இந்த மாதிரி நிறைய இருக்கா. இன்னும் சில தாயங்களா இருப்பாங்க ரோட்ல வந்து அவனுங்க தான் ஹீரோயிசம் பண்றேன்னு நினைச்சிட்டு கார் வரும், பைக் வரும், லாரி வரும், ஒரு கையை போட்டு அவன் எல்லாரும் நிக்கணும். அவனுக்கு அது பண்ண சரி கை போட்டு நீ போற வரைக்கும் கை போட்டு பண்ண போய் முடிச்சுட்டு இன்னொன்னு இந்த டைலாமாலே இருப்பாங்க. கிராஸ் நம்ம பாத்துருவோம், அவங்க கிராஸ் பண்ண நிக்கிறாங்கன்னு அவங்க நிக்க மாட்டாங்க. கரெக்டா நீ கிட்ட போகும்போது அவங்க டிசைட் பண்றாங்க இப்போ நான் சாப்பிட்றேன். இன்னொன்னு எல்லோ சிக்னல்ல நீ நிக்கிறியா இல்லையான்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகேவா, எல்லோ சிக்னல் நிறைய பேர் போயிடுவாங்கல்ல, ஸ்லோ பண்ணவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு உத்தம கொண்டு வருவான், அதாவது கிரீனா தான் இருக்கும், அவன் எல்லோ வரது அவனுக்கு தெரிஞ்சிடும், அவன் கால்குலேட் பண்ணிடுவான். எல்லோ வரதுக்கு முன்னாடி கையை போடவும் மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், நிறுத்திடுவான். நீ வேகமா போயிட்டு போவான் பின்னாடி, திடீர்னு நிப்பாட்டுவான். நீ கை போடணும்ல நிக்கிறேன்னு சொல்லி. ஒரு தடவை நானும் கோக்குல அப்படிதான் மாட்டணும், எப்படியோ மேனேஜ் பண்ணி நிப்பாட்டிட்டோம். அவன் சொல்லவும் மாட்டான். அவன் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவன் டைலாக் வேற கொஞ்சம் பொறுமையா வரலாம்ப்பா அப்படின்னு போறியா எனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த அது என்னது அந்த ரோட்ல சைன் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், சில நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸ்டாப் இருக்கும், 30, 20 இருக்கும், 20 தான் போனோம். நீ கூட மாதிரி 40, 50 போயிட்டு இருப்ப. ஓகேவா, ஆனா ஒருத்த மட்டும் நடுவுல அதை ஃபாலோ பண்ணி 20 ஃபாலோ பண்ணுவான். அவன் வேகமா போயிட்டு இருப்பான், டக்குனு அதை பார்த்து எனக்கு இதுதான் ஞாபகம். வடபழனி கிட்ட நீ ரிட்டர்ன் வரும்போது வடபழனி டு கோயம்பேடு போகும்போது அந்த டிஜிட்டல் இது வச்சிருப்பாங்க, ஸ்பீட் கால்குலேட்டர் மாதிரி. 50 மேல போச்சுன்னா ஸ்லோ பண்ணுவோம், ஸ்பீடா போயிட்டு போனாங்க. அதை பார்த்து ஸ்லோ பண்ணுறோம். அந்த கேமரா கொண்டு அது யாருமே அதை போட்டே கொடுக்க மாட்டாங்க. அதை பார்த்தோன்னா போலீஸ்
அவ்வளவு தூரம் நல்லா கார்காரம் பண்ணுவான், பைக்காரம் பண்ண கூட நீ மேனேஜ் பண்ணிடலாம். கார்காரம் அவ்வளவு வேகமா இருப்பான், திடீர்னு பார்த்து 40 போவான். அங்க வந்து நிப்பாட்டிடுவான். யாரும் பண்ண பண்ண போயிடும். சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா வந்துட்டு என்னன்னா your personal போஸ்ட் social media. ஒன்லி என்ன சொல்றது, நல்ல நல்ல ஸ்டஃப் மட்டும் தான் நீ போஸ்ட் பண்ணும். நீ வந்துட்டு things நீ வந்துட்டு எதுவும் பெருசா எப்படி சொல்றது, நீ வீட்டுல இப்ப வீட்டுல கஞ்சா அடிச்சுட்டு இருக்கானா அதை போஸ்ட் பண்ணா போலீஸ் வந்துருவாங்க, அந்த மாதிரி சொல்ல பிரச்சனை இருக்கு. இது லீகல் ப்ராப்ளம். இதுவே அனுபவம். இந்த நீ வந்து உன்னோட அப்பியரன்ஸ் காமிச்சிட்டே இருக்கணும். appearance opinion also you can't put too controversial something like that and also no. அது ஓகே, அது வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் நீ வாருன்றத பொறுத்து நீ போகலாம்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு நாள் ஜீசஸ் மேல ராப் எழுதினேன். I could have put that, no, I showed you that rap, 2 sentences. ஜீசஸா பாபாவா? ஏய் நீ பண்ணலாம். பாபா கூட நான் என்ன சொல்றேன், சாய் பாபா ஏய் பண்ணி போ. இப்போலாம் சரி நான் ஓகே, பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா நீ ஸ்டோரி போடலாம். ஏய் நீ ஸ்டோரி போடலாம், நீ போட்டா No one will ask. Who will ask? I feel like all these people are Embarrassing. saying No, only Embarrassing. நீ ரொம்ப ராசிஸ்டிக்கா பிஹேவ் பண்ற. புரியுதா? எல்லாரும் உன் அக்கவுண்ட் மாதிரி பாத்துட்டாங்க. அப்படிலாம் நான் Whole சொல்லவே world இல்லை. is watching. No one even in the உன்னை podcast. ஒரு புண்டையா கூட மதிக்க மாட்டான். Jesus, நான் எதுக்கு திட்டுறேன் bro? இது வேற புரியுதா? இப்படி நேர்ல தான் கேட்பாங்க. சோஷியல் மீடியால யாரும் வந்து பேசா வந்துட்டு சென்ட் மீ பப்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பூப்ஸ் அது கேட்பாங்க. லேட் காமெடி. And you should not, அவங்கள நீ அஃபண்ட் பண்ணி பேசக்கூடாது. அவங்களுக்கு அவங்க பேசலாம். எதுக்கு சொல்றேன்? நான் திட்டுவேன். நீ வந்து பிட்ச், நீ எப்படி நான் பூப்ஸ் கிட்ட நீ எப்படி சென்டி லேட்டர்னு வச்சு விடணும் அவ்வளவுதான். அவங்க Send you later now. 1 minute, what? அப்புறம் அனுப்ப கூடாது, சும்மா அந்த மாதிரி போட்டு சென்ட் லேட்டர் அனுப்பிச்சு. எத்தனை பேர் சொன்னாங்க அது உனக்கு? வேற என்ன கைஸ் பிளேசஸ் இருக்கு? டிராவல் பஸ் இந்த மாதிரி இடத்துல அன்செட்டான ரூல்ஸ். When you're traveling in the bus, men, I'm telling you, don't stare at girls, yeah. Don't stare at girls. One guy literally, one time, okay, I was wearing something sleeveless and I was going சொல்லிட்டாரு. in bus. Where I told you. சென்ட் To you I told, what's your problem now? சரி ஓகே சொல்லு. அவளே ஏதோ ஒன் டைம் பண்ணியது. Funny. It's not funny, again you will not laugh. ஓகே ஓகே. இல்ல You should not laugh. Okay, Whatever I I say, you should laugh. I love. So, இப்படி don't stare at girls on the bus, please. They are also just trying to go and come. They were literally staring at my boobs for 10 minutes straight. When I looked at them, they were like, casual. what did I do? What did I do wrong? So, And you should not, அந்த இடத்துல you should not react ன்ற மாதிரி they like. if I make a big scene out of it, they'll be like, நீ oh my என்னமா god. விடுமா பாத்துக்கலாம். இப்படி இல்ல, இதெல்லாம் normal. டக்குனு வந்து ஒரு லேடியே உண்டு. Exactly. பொத்திக்கிட்டு போறது. Exactly. நீ எதுக்கு இத sleeveless அனுசரிச்சு தான் போட்டு போறோம் வந்த? அப்படின்னுவாங்க. நீ எதுக்கு sleeveless போட்டு வந்த? நீயும் கொஞ்சம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணி வர வேண்டியதானே? அப்போ யார் ஆண்டி புர்கா போட்டாலுமே எல்லாருமே பாக்குறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி பண்றது? ஓகே, நான் வந்து பஸ்ல எனக்கு என்ன பஸ்ல வந்து ஆக்சுவலா பஸ்ல unspoken rule, old people comes means you should get up and டேய் அதுதான் சொல்லலாம்னு வந்தேன் நானு. நீ எல்லாமே அப்படியே எல்லாமே சொல்லி உள்ளே வச்சுட்டாரு. உள்ளே வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஏன்னா நான் வந்துட்டு போனா கம்ஃபர்டபிளா உட்கார்ந்து போகணும்னு நினைக்கிறாரு. எல்லாருமே கஷ்டப்பட்டு படுத்துட்டு போகணும். எல்லாருமே வச்சுக்கோங்க சொல்றது கேளு. சடனா வந்துட்டு ஒரு ஓல்ட் பீப்புள், அதுவும் சில பசங்க சில ஆளுங்கலாம் வந்தாங்க ஓபனா கேட்டுறாங்க. ஓல்ட் பீப்புள் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. ட்ரெயின்ல வந்து கம்பார்ட்மெண்ட் மாதிரி கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் புக் பண்றாங்க. ஓகேவா, நான் தனியா போவேன். சரியா, கம்பார்ட்மெண்ட் மாதிரி இல்ல, சீட் மாதிரி புக் பண்ணி சீட் மாறுவாங்க. கம்பார்ட்மெண்ட் ஆல்சோ ப்ரோ மாறி இருப்பானுங்க. என்கிட்ட வந்து தனியா தானே ப்ரோ இருக்கீங்க, அங்க போய் உட்காருங்களேன். நான் ஜன்னல் சீட்ல உட்கார்ந்துருப்பேன். நீ நோன்னு சொல்ல கூடாது. ஏன் நோன்னு சொன்னீங்கன்னா நீ ரொம்ப ரூடா இருக்க. நீ ரொம்ப இருக்க. ஆனா அவன் என்ன சொல்லுவாங்க, நான் இதை அனுபவிச்சிருக்கேன். ஓகேவா, நான் ஒரு தடவை நோ சொல்லிருக்கேன். ஓகேவா, நோ சொல்லணும்னா என்கிட்ட ரூடா பேச ஆரம்பிச்சாங்க. நீ ஃபேமிலியோட வரணும் தெரியும், நான் இப்ப வரல. இல்ல நானே கேக்குறேன், நீ உனக்கு டிக்கெட் புக் பண்றதுல உனக்கு அவ்வளவு இருந்துச்சுன்னா நீ பஸ்ல போட்டு ஒன்னா போ, இல்ல ட்ரெயின்லயே ஒன்னா புக் பண்ண முடியுது. நான் ஜன்னல் சீட்டுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். எனக்கு லக்கிலி கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஐஆர்சிடிசி வந்து வச்சிருக்க இந்த வெப்சைட்ல விண்டோ சீட் கிடைக்கிறது பெரிய விஷயம். எப்பயும் முக்காவாசி அந்த ஹைல் ஸ்ட்ரீட் தான் கிடைக்குமே.
இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். தான் கிடைக்கும் நான் செலவு பண்ணிட்டு பாட்டு கேட்டு போறதுன்னா அதுக்கு அதுதான் போவேன். நான் அதிகபட்சம் பெங்களூர் தான் போறேன். அதுக்கே இவனுக்கு வந்துட்டு இத்தனைக்கும் வந்துட்டு உட்காந்து இல்ல இவனுங்க சரி குடும்பத்தோட வந்து நம்ம எழுப்பி விட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணி உட்காந்து என்ன பண்ணா தூங்கிட்டு இருப்பான். தூங்குங்களா உன் ஜோக்ஸ்க்கு நீ சிரிச்சிட்டா டக்குனு எல்லாம் சிரிச்சிருவாங்கன்னா அதான் want to be more funnyன்றாங்க. I feel like I am funny, so I'm laughing at my own jokes. This is funny actually.